வாங்கிறது முன்னாடியே எங்கெங்கேயோ கோயில் வெள்ளம் வாங்கி நான் அலைஞ்சி கும்பிட்ட சாமி முதல்ல உபதேசம் ரெண்டாவது உபதேசம் பண்ணும்போது நான் இது வரலையும் போய் சாமி இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டதில்லை சாமி. என்னை நானே கும்பிட்டுக்கிறேன். அங்கே போய் எனக்கு மனம் வந்து போக மாட்டேங்குது. நான் உட்காந்து ஒரு மணி நேரம் பாடம் பண்ணேன். எங்கள் அப்பா நன்றாடே இதெல்லாம் உனக்கு சரிவிட்டு வராதரா, நீ இதெல்லாம் பண்ணாத, நீ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கோயிலுக்கு போய் விட வாசுக்கு ஒரு டைம் இதேமாதிரி பண்ணக்கூடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் கேட்கல சாமி. நான் வந்து ரெகுலராக பாடம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். இதனுடைய நிலை என்னன்னா, சிவபாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். உங்கள் அப்பா வந்து அறியாமையில் இருக்கிறார் பாவம். அவர் வயசானவர். அவர் என்ன பண்ணுவார், அவர் நாளைக்கு அவர் சொல்கிறாரு. அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் எதை கண்டாரோ அதுலேயே நின்றுப்பார். அடுத்தது என்னன்னா அவர் தேடினது கிடையாது. அதனால் அவருக்கு தெரியல, பாவம் ஓஞ்சி போட்டோம். ஆனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, இளமையில் நானே சொல்லிக்கிறேன். இந்த கோயில் கூட இப்போ நம்ம முருகர் கோயில் கட்டியிருக்கிறோம். ஊர் ஜனங்கள்லாம் வந்து வழிபடுது. இது ஆடிக்கிறதுக்கு வருது. மொட்டை கிட்ட ஒரே ரேடியோ கிட்ட நிறைய அமக்கலமாக இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் கும்பிட்டதில்லை. இது எதுக்காக அப்படி கட்டி வச்சுக்கிறேன்? அப்போ நான் சாமி கும்பிடாது நான் ஏன் கட்டணுன்னா, நான் வாழறது இந்த உலகத்தில் எனக்கு மட்டுமே இல்லை, உலகத்துக்காக வாழணும். அவன் தான் மனுஷன். தனக்காக மட்டும் வாழறோம் மனுஷன் இல்லை. அது ஒரு மிருகம். மனுஷன் மாதிரி வேஷம் போட்ட ஒரு மிருகம் அது. ஆனால் ஒரு மனுஷன்றது உலகத்துக்காக வாழறவன் தான் மனுஷன். தனக்காக வாழற மிருகம் அது. அது வந்து அது அடிக்கும், அது சாப்பிடும், அது தூங்கிடும், அது செத்து போய்டும். ஆனால் மனிதன் வந்து போனதுக்கு சில அடையாளங்கள் வேணும், வச்சுட்டு போகணும். இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று செய்து வச்சுட்டு போகணும். அது வர ஜென்ரேஷனை கும்பிடணும். திருவண்ணாமலை கோயிலுக்கு உங்கள் அப்பா போன்றதை கட்டினார். அவர் யாரோ கட்டி வச்சதை தானே போய் கும்பிட்டுங்கிறாரு. அவர் ஒரு கோயில் கட்டிட்டு கும்பிட்டுனா பரவாயில்ல, அது செய்ய முடியல. அது மாதிரி கட்டி வச்சதால் தானே போய் கும்பிட்றோம். அது மாதிரி நம்ம வாழும்போது என்ன செய்து வச்சுட்டு போனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது உபயோகமாகும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. மற்ற எந்த ஜீவராசியாலும் அது செய்ய முடியாது. ஆனால் அந்த இளமையில் கோவிலில் அவசியம் கட்டாயம் போகணும். அது எந்த மதமாக ஒன்றாலும் இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும். ஆனால் இளமையில் தேவை. ஆனால் முதுமையில் இருந்தால் அவன் அறியாமையில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவன் இன்னும் உண்மையே தெரிஞ்சிக்கல, புக்கையே படிச்சுங்கிறான், செய்ததே செய்துங்கிறான்னு அர்த்தம். அப்போது அவர் சொல்கிறாரு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்றார். என்ன பொருள் இது? அது கடவுள் இல்லடா, கல்லுடா. அது அந்த கல்லுன்றத கடவுள்னு நினைக்கிற ஒரு வயசு இருக்குது. அந்த வயசுல அதுக்கு போகணும். நீ சாகிற வயசுல போய் அதையே கும்பிட்டுன்னு இருக்கக்கூடாது. கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான், அதை தேடுன்றது. அந்த தேட சொன்னதான் இப்போ உனக்கு இந்த 3 உபதேசம் கொடுத்துருக்குறது. இப்போ என்ன ஆகிப்போச்சு உனக்கு? இல்லை அது அறியாமையில் கும்பிட்டுக்கணும் தான். கடவுள் நமக்குள்ளவே இருக்குது. இப்போ நம்மளே தான் கடவுள், நம்ம கடவுள் இல்லைன்னா நம்மளே இல்லை அப்படின்றது இப்போ நீ தெரிஞ்சுக்கின. அதனால கோவிலுக்கு போகல. அப்போது உன்னை தேடணும். நீ உனக்குள்ள ஒரு கடவுள் இல்லைன்னா கோவில் 1000 கடவுள் தான் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அப்போ உனக்குள்ள இருக்கிற கடவுளை யார்? அது எதுக்கு நான் பிறந்து செத்து போகிறதுக்காக பிறந்தேன்? என்ன அறியாத நான் செத்து என்ன பிரயோஜனம்? நான்ன்றது கையா காலா தலையா உடம்பா எது நான் அப்படின்றது ஆராயிறது தான் ராஜயோக பாடசாலையில் சொல்லி கொடுத்துன்னு. இதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு, அதை பாடத்தில் முழுமையாக போகிறவனுக்கு கோவில் குளம் போக முடியாது. ஆனால் தனக்குள்ளவே இறைவனை தேடணும். அதனால தான் சொல்கிறான், ஊனுடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போர்க்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. தனக்குள்ளவே தேடும்போது தாண்டா கடவுள் தோன்றுவான். கோயிலில் போய் கும்பிட்டேன்னா கடவுள் தோன்ற மாட்டான். கடவுள் அடையாள பொருளாக தான் இருப்பான்றான். அதனால் எல்லா மதத்தில் இருக்கிறவனும் குறிப்பிட்ட காலம் இளமையில் சர்ச்சுக்கு போ, மசூதிக்கு போ, கோவிலுக்கு போ. ஆனால் முதுமையில் உன்னையே தேடுங்கோ. உங்களை தேடினாதான் மோட்சம் முக்தின்ற பேச்சுக்கு புக்கு வச்சுக்கின்னு படிக்கிறதால மோட்சமும் கிடைக்காது, புக்கும் இதுவும் முக்தியும் கிடைக்காது. அதனால் இப்போ உன்னை தேடுற வழிக்கு வந்துக்கிற, அது நல்ல வழி. அதிலேயே பின்பற்றி மனசை அதிலேயே செலுத்து. உன் உயிர் மேலேயே உன் எண்ணம் இருக்கட்டும், உன் உயிர் மேலேயே உன் நினைப்பு இருக்கட்டும். உடலை மறங்கோ, உயிரை நினைங்கோ. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு. ஒன்றும் ஒரு விஷயம் ஐயா, நான் வந்து இது கடை வச்சுக்கிறேன், மருந்து கடை, உரக்கடை. பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான்
ஒரு டைம் காலைல கடையை திறந்துட்டு பின்னாடி தண்ணி மழை பெஞ்சிட்டு இருந்தப்ப தண்ணி போகிறதுக்காக கேட்டு பிடிச்சிட்டு தண்ணி திறந்து பார்த்தா அதில் கிணறு பிடிச்சிங்க என்ன கிணறு பிடிச்சிட்டு நானும் ஐயோ அப்பான்னு கத்துறேன். யாருமே வரல. மூச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா பேர் மூச்சு அப்படியே ஓடுற மாதிரி தெரியுதுங்க ஐயா. அப்போ ஐயோ என்னடா அம்மா சம்பாரிச்சும் போன வந்து கடையில் சாக போகிற முடியாதா, என்னடா நம்மளை யாரும் காப்பாற்ற ஆள் இல்லைன்னு ஒரே நேரம் ஐயோ ராமான்னு ஒரு சத்தம் போட்டேங்க ஐயா. அப்படியே ஒரு செகண்டு கீழே விட்டுச்சு எனக்கு இறந்து தோப்புன்னு கீழே வந்துட்டேன் சாமி. ஒரு சின்ன ஒரு அடிக்கடி எதுவுமே போடல, எதுவுமே இல்லை சாமி. எனக்கு அப்படியே இதாகிட்டேன் சாமி. அதுதான் சொல்கிறது. இதில் கூட நான் பல சின்ன ஒரு காயம் ஆகலை சாமி. பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். உனக்கு ஒரு பெரும் ஆபத்து வரும், உனக்கு வரணும்னு அது விதி. ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவனு அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து சின்ன அடிப்படுற மாதிரி காப்பாற்றி விட்டுட்டு போயிடும். ஏன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அது. ஆனால் இந்த பாடத்தில் இல்லாத பக்தியில் இருக்கிறவன் ஏடாகுடமாக போய் மாட்டிக்கின்னு செத்து போயிடுவான். அதனால் மரணத்தில் கூட இதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதனால் இந்த பாடத்தை பின்பற்றி போங்க. இது என்கிட்ட வந்து கற்றுக்கணுன்றதுல எங்கே ஒரு நல்ல குரு இருந்தாலும் கற்றுக்குங்க. ஆனால் போலி குருக்கிட்ட போய் மாட்டிக்கின்னு நீங்களும் கெட்டு அவனும் கெட்டுன்னு இருக்காதீங்க. அதனால் எங்கே இருந்தாலும் நல்ல குருக்கிட்ட உண்மையான பாதையை தெரிஞ்சு பயணம் பண்ணுறது தவறு கிடையாது. ஆனால் போலிங்க கிட்ட போய் மாட்டிக்கின்னு அவதிப்படாதீங்க, கெட்டு போகாதீங்க. நல்ல குருக்கிட்ட என்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது. நானே இப்போ எல்லாரையும் வராதிங்கன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே கூட்ட முடியாது, அளவு மாரி கூட்டமாகி போச்சு. அதனால் தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லின்னுக்கிறேன். அதனால் அந்த நல்ல குருக்கிட்ட போய் யார் ஒன்றாலும் நல்லா சொல்லி கொடுத்தால் அவங்களாண்ட கற்றுக்கணும், முறையோடு தெரிஞ்சுக்கின்னு போங்க. முறை தெரியாமல் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அது பயனே இருக்காது உங்களுக்கு, அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது. அதனால் அப்படி செய்யுங்க. சரியான நேரத்தில் அது உங்களை கை கொடுத்து காப்பாற்றும். வரேன் சாமி. சாமி ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கிக்கிறேன் சாமி. சாமி இந்த சுவாசத்தை கவனிக்க சொல்ல இந்த தொண்டைக்குழியிலேருந்து தொப்புள் வரையும் கவனிக்கிறோம்ல சாமி. ஆமாம், அதை நான் சும்மா இருக்க சொல்ல கூட நாக்கு மடிக்காமல் கவனிக்கலாமா சாமி? கவனிக்கலாம். அதுக்கு தான் சொன்னான், வந்ததிலும் போனதிலும் மனத்தை வையன் வால்மீகி. வந்தது போனது என்னடான்னா வர்றதும் போகிறதுமா இருக்குது மூச்சு. நீ உலகத்தெல்லாம் மறந்துடுற, ஞாபகத்தை அது மேலே வச்சுக்கிட்டா அது உனக்கு புண்ணியத்தில் இருந்து சேர்க்கண்டாலும். அதனால் எப்போவுமே நினைக்கலாம் சாமி. இப்போ நாக்கு நான் மடிக்காத நேரத்தில் கொஞ்சம் மேலே குறையாது, எது வரையும் போதும். மடிக்காத போது நீ பாடம் பண்ணாத போது கவலைப்படாது, அது எங்கன்னா போட்டோம். பாடம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும். அது பாடம் பண்ணும்போது மேலே போயிடுச்சுன்னா கண்ணு வலி வந்துடும், காது வலி வந்துடும், தலைவலி வந்துடும். அதனால அந்த மாதிரி நீயா ஓட்டிடக்கூடாது. அதுவாக போகிறத பற்றி உனக்கு பாதிப்பு வராது, நீயா ஓட்டினா பாதிப்பு வரும். அப்போ சும்மா இருக்க சொல்ல எது வரையும் போதும், எங்கே தொடங்கி எது வரையும் போய் போட்டு நீயா அப்போ கவனிக்கிற, பாடம் பண்ணும்போது மட்டும் அதை கவனி. சரிங்க சார். சாமி அந்த காதில் சத்தம் தொடர்ந்து வந்துக்கினே இருக்குது, நைட்டில் தூங்க சொல்லுவேன். அது நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, நாதன் மனத்தை அடக்கும்னு. அது தொடர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் உபதேசம் தான் கேட்டுக்கிறேன். அது ஒன்றும் நாத உபதேசங்கிறது இப்போ ஒரு சவுண்ட் தான் வரும், நாத உபதேசங்கிறது அப்போ 10 சவுண்டு வரும். சரிங்க சாமி. நீங்கள் இந்த எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு நீங்கள் சொன்னோன்னே அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்பட்டு எண்ணங்கள்லாம் பெரிய அளவுக்கு அந்த அந்த வார்த்தையே நிறைய எண்ணங்களை எனக்கு நிறுத்திட்டு அதனால் பெரிய அளவுக்கு நன்மையாக இருக்குது சாமி. நல்லா இருக்கு வாழ்க்கையில். ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்வு ஓஹோன்னு ஓடி ஓடி சம்பாதிக்கிறதும் இல்லை, அதே நேரத்தில் சம்பாரிச்சதை கண்டபடியாக போய் அழிக்கிறதும் இல்லை. மனதை அமைதியாக வச்சுக்கிறது தான் மனுஷனுடைய வாழ்வு. அந்த அமைதியாக வச்சுக்க விரும்புவதில்லை, தாரவாரம் பண்ணி அலங்கோலம் பண்ணி கெடுத்துட்றான். தெய்வ வழிபாடுன்றது மன அமைதியோடு இருக்கும்போது தான் தெரியும். மன ஆரவாரமாக இருக்கும்போது தெய்வ வழிபாடு தெரியாது. அது சும்மா மன சந்தோஷத்துக்கு செய்கிற விஷயங்கள். மனம் எப்போ அமைதி பெறுதோ அப்போ தான் தெய்வம் தெரியும். அதனால தான் சொன்னார், முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் மிதபரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேன். யாரும் இருக்கக்கூடாதுரா, அந்த நேரத்தில் மூச்சு அடைக்கி பாடுறா தெய்வத்தை, அதாண்டா தெய்வ வழிபாடு. கூட்டம் கூட்டிக்கின்னு மோனாச்சின்னு கும்மால் அடிக்கிறது தெய்வ வழிபாடில், அது ஒரு மன சந்தோஷத்துக்கு செய்கிற விஷயம்டான்ட்டான் சாமி. நீங்கள் சொன்னதுனால என்னால் முடிஞ்சு இந்த டெய்லி 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் சாமி. அதனால் பெரிய திருப்தி. நான் அவங்கள மனுஷங்களா பார்க்கல, அவங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்குறோம் சாமி. போன ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி என்னுடைய 74வது பிறந்த நாள். அன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னாங்க, ஒரு 3 பேர் நாங்கள் அன்னதானம் பண்ண போகிறோம் சாமின்னு ஒரு 3 ஏரியாவில் சொன்னாங்க. அந்த 3 பேர் தான் சொன்னது அன்னதானம் பண்ண போகிறோம். கட்சியில் அன்னதானம் பண்ணது 13 பேர் பண்ணாங்க. ஆனால் அந்த 13 பேர் பண்ண அன்னதானத்தில் எனக்கு ஒரு பிடி கூட கிடைக்கல.
ஆனால் என் பேரால் எத்தனை வயிறு பசியாச்சு, அது ஒரு நல்ல செயல் தானே. அதனால் அந்த மாதிரி செய்யுங்க. இல்லாதவன் பசியாருன்னா மனுஷனுக்கு போடுறோன்னு நினச்சிக்காதீங்க, இறைவன் வாழறான் அந்த கோவிலில் கொட்டுறோன்னு நினச்சிக்கோங்க, அது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். ஒரு வாட்டி சொன்னீங்க, தூங்கும்போது மட்டும் ஆன்மா நம்ம கூட இருக்குதில்ல ஒரு இடத்துல, எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. இல்லை, இந்த பாடம் பண்ணி வெளியே போவோம், வழி தெரிஞ்சால்தான் போவோம், மற்ற நேரத்தில் எல்லாருக்கும் போயிடாது. அது சாமி, ஒரு வாட்டி வந்து ஒரு சாமி வந்து ஒரு சூரிய யோகா கற்றுக் கொடுத்தாங்க. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நாள் மட்டும் டேபிள் மேலே இப்படி கை வச்சு தூங்கியிருந்தேன். என் உடம்பு மட்டும் மேலே போகிறது தெரியுது, மேலே ஃபேன் இருக்குது, பயப்படுது என் உடம்பு. உடனே ஃபேன் இருக்குது மேலே இடிச்சுக்கு போகுது அப்படின்ட்டு உடனே அந்த உடம்பு வந்து கீழே வந்தது. அதுமாரி பிரம்மபாது மனசு அதை அப்படிலாம் நினைக்குது. அது நினைக்குது, அது என்னென்ன நினைக்குதோ அந்த செயலுக்கு அது போகும். அதனால மனம் நினைக்குது. அதனால அதெல்லாம் இயற்கை தான், எல்லாருக்கும் நடக்கும், பெருவாரி பேருக்கு நடக்கும். பாடத்தினுடைய முக்கியமான இதுவே வந்து உள்ள சமநிலையோடு இருக்கணும். பெரிய அளவுக்கு நம்ம எது வந்தாலும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க சாமி. சாவே ஊந்தா கூட கண்ணில் தண்ணி வராது இந்த பாடத்தில் போகிறவனுக்கு. ஆனால் போகாதவனு காலில் கல்லீடிச்சினோட உட்காந்து ஓன்னு அழுவான். அந்த மன உறுதியை தரத்தான் இந்த பாடம். அந்த மனுஷன் மன உறுதியோடு வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் இதை கொடுத்துட்டு போய்க்கிறான். சின்ன விஷயம் செய்துட்டான்னா ஓஹோன்னு தலைக்கால் தெரியாது சந்தோஷத்தில் ஆடுறான். அதே நேரத்தில் அவனுக்கு சின்ன விஷயம் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அவன் 10 நாள் எழுந்துக்காத அழுகுறான். மனிதனாக வாழறதுக்காக இந்த பாடத்தை கொடுக்கணும் தான் பெரிய பெரிய மகான்கள் இதை வகுத்து நமக்கு கொடுத்துட்டு போய்க்கிறான். நம்ம அந்த பாதையில் தான் போகிறோம். இது ஒன்றும் நான் தயார் பண்ணிக்கிறது இல்லை, இது பரம்பரையாக வர தொழில். சில பேர் இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவங்களா புக்கை படிச்சுட்டு அவங்களா ஒரு இது பண்ணிக்கின்னு அவங்களா ஒரு பேர் வச்சுக்கின்னு கொடுத்துன்னுக்குறாங்க. இது அப்படி கிடையாது, இது பரம்பரையாக வர்றது, வாழையடி வாழையாக வந்துன்னுக்குது. இது மொத்தமே சித்தர்களுடைய பாதையில் தான். ஆனால் கடினம் இது, மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது கடினமான விஷயம், செய்ய முடியாது. 10 பேர் உபதேசம் வாங்குறான்னா இல்லை 2 பேர் தான் செய்ய முடியும், 8 பேர் ஓடி போடுவான், எனக்கு தெரியும் இது. அதனால் இது கொஞ்சம் கஷ்டம். கூட்டமாக கூடி சாமி கும்பிடுன்னா கும்மி அடிச்சிடுவான். தனித்து உட்காரான்னா 1 மணி நேரம் உட்காரான்னா உட்கார மாட்டான், முடியாது அவனால். இது தனித்து உட்கார்ந்தா தான் செய்ய முடியும், கூட்டமாக உட்காந்தா செய்ய முடியாது. அதனால் இது கஷ்டம், எப்படி தான் இருக்கும், தைரியமாக செய்யணும். சாமி, கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுனால உடம்பு சூடு ஏறும், சூடு ஏறி நீ சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சொன்னதெல்லாம் நடந்துடாது. சொன்னதெல்லாம் நடந்தால் நீ ஊரில் அழிஞ்சு போன நினச்சின்னு அழிஞ்சிடும். கந்தசஷ்டி எழுதுனூருக்கு நடக்கல, அவரே செத்து விட்டார். உடம்பு சூடு ஏறும், நீ ஒழுக்கமாக இருப்ப. அதுக்கு தான் கந்தசஷ்டி சார். கந்தசஷ்டி படிச்சுட்டு நான் பெரிய கோடி சொன்னான்னா ஆக மாட்டேன், நான் சாவாத இருக்கேன்னு ஆக மாட்டேன். இந்த மாதிரி தான், அதான் கற்பனைன்னு. இந்த மாதிரி கற்பனைக்கு தான் வளர்த்தக்கூடாது. நிஜம் எதுவோ அதை தான் ஞானம். பிரம்மையை வளர்க்குறது அஞ்ஞானம். கந்தசஷ்டி படிக்கிறதால ஒன்று சூளமங்கல ராஜலட்சுமி படித்தாங்க, தள்ளாடின்னுக்குறாங்க. இப்போ கந்தசஷ்டி படித்தா எளிமையாக இல்லை இருக்கணும். அவர் சொல்கிறார் அதில் எளிமையாக இருக்குப்பேன் நான் அப்படின்றாரு. அவரே எளிமையில் போயிட்டார் கந்தசஷ்டி பாடினவர். அதனால் எல்லாரும் போகணும் வரணும். கந்தசஷ்டி படித்தா நான் ஊரை மாற்றிடுவேன், நான் இப்படி ஆகிடுவேன், அப்படி அந்த கற்பனைலாம் வச்சுக்காதுங்க. மனதைரியத்தோடு வாழ்வீங்க, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நன்றது. மனசை அதை புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் மனுஷன் கடவுளை மாறிடுவான். ஆமாம். ஸோ இந்த மனதை புரிந்து கொள்ளதே முதல்ல வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் முடியாத. பெரிய பெரிய ஞானின்னு சொல்கிறவங்களாம் கூட தவறி போயிட்டாங்க. ஏன்னா மனசை சொல்கிற நீ பேசணும் சொல்ற இதை அடக்கி ஆன்மீகத்தில் உச்ச நிலைக்கு நம்ம அந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த மனதை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது. எல்லாத்துக்கும் உலக விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும், கடவுள் விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும். மனசுன்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான், மனுஷன்னு ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காதுமா. அப்போ மனம் வந்து நமக்கு எதிரி இல்லை. நமக்கு இந்த ஆன்மீகத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கறதும் அந்த பாதையில் நம்மளை கொண்டு போகிறதும் கூட இந்த மனம் இருந்தால் மட்டும்தான். நம்ம குழந்தைங்க இருக்குது இல்லை, அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தருடைய மனம் நினைக்குது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வழியில் போகணும், நல்லதையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அவங்க அந்த வழியிலேயே அதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில தாய் தகப்பு என்ன பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சிலம்பம் கற்றுக்கணும், பாக்ஸிங் கற்றுக்கணும், கராத்தே கற்றுக்கணும் இல்லையா. இது அவங்க அந்த பெற்றோர்கள் மனம் விரும்புது. அப்போது அதுக்கு இவங்க மனம் விரும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி அது பயன் தருது.
அப்போது இந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோருங்க பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மனசை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியும். இதுதான் மனசனுடைய நிலை. நம்ம உருவாக்கக்கூடிய விருப்பத்தை சார்ந்துதான் அதை மனம் வந்து சார்ந்து நீ நகர்கிறது. எதை விரும்புறியோ மனம் அதை சார்ந்து நிற்கும். திருட போறேன்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா மனம் அதுக்கு உறுதுணையா இருக்கும். திருடுன்றது தவறு, நான் நன்மை செய்ய போறேன்னு நினைச்சின்னா அதுக்கு உறுதுணையா இருக்கும். மனம்ன்றது நீ எதை விரும்புறியோ உனக்கு ஏற்ற மாதிரி போகும், இல்லைன்னா அது உனக்கு பகையாக மாறிடும். அதனால் அது அப்படி விரும்புறதில்லை, உனக்கு உறவாகவே இருக்கணும்னு விரும்புது. அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதில் அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது செயல்புரியும். நம்ம விதைக்கிற எண்ணங்களை பொறுத்து அதுதான் அந்த மனத்தினுடைய செயல்பாடு. ஸோ ஆன்மீகம் எப்படி வந்து மனதை வழி நடத்துகிறது, இப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படி எந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும், எது கூடாதுன்ற இந்த பெரிய எந்த ஒரு மனிதனையும் ஆன்மீகம் வழி நடத்தாதுமா. அது சும்மா ஏமாத்துற விஷயம். அது மனம்தான் ஆன்மீகத்தை வழி நடத்தும். ஆன்மீகம் மனசை வழி நடத்தாது. இப்போ நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க போரூர்லேருந்து, உங்கள் மனம் விரும்பினால்தான் இங்கே வந்தீங்க. ஆன்மீகம் உங்களை இட்டுன்னு வரல. எந்த ஒரு செயலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது உலக விஷயமா இருந்தாலும் சரி, மனம் விரும்பினால்தான் அது செயல்படுகிறது. அதனால தான் நான் சொல்லியிருக்குது, தாய் பேச்சு கேட்க மாட்டான், தகப்பன் பேச்சு கேட்க மாட்டான், குரு பேச்சு கேட்க மாட்டான், ஆனால் அவன் மனம் சொல்கிறத மட்டும் கேட்பான். அப்போ மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது குருன்னா மனசு தான் குரு, மற்றவெல்லாம் வழிபோக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் ஆன்மீகம் வந்து மனசை வழி நடத்தாது, மனசு தான் ஆன்மீகத்தை வழி நடத்தும். இன்னைக்கு ஞானம் அப்படின்றது ஒரு சில மகான்களுக்கு இயற்கையாகவே உதித்தது ஞானம். பிறப்பே ஞானமாக பிறந்தவங்க. அந்த பிறப்பே ஞானமாக உட்காருங்க சார். அந்த பிறப்பே ஞானமாக பிறந்தவங்கள நபிகள் நாயகம் ஒன்று, இயேசுநாதர் ஒன்று, வள்ளலார் ஒன்று, விவேகானந்தர் ஒன்று, ராமகிருஷ்ணர் ஒன்று, ரமணர் ஒன்று, விசிறிசாமியார் ஒன்று, சேஷாத்திரி ஒன்று. இது மாதிரி பலாயிரம் மகான்கள் பிறவியால ஞானியா வந்தவங்க. அவங்க பிறவியால ஞானியா வந்தவங்க எந்த நிலையிலும் மாறுபடவே மாட்டாங்க. ஆனால் ஞானியா போகணும்னு ஆன்மீகவாதிங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய நிலை எப்படின்னா, சில நேரத்தில் ஞானத்தில் இருப்பாங்க, சில நேரத்தில் அஞ்ஞானிக்கு போயிடுவாங்க. மாறி மாறி வாழறது தான் ஆன்மீகவாதியினுடைய வேலை. ஞானியினுடைய வேலை ஒரே நிலையில் வாழறோமா ஞானி. இன்னி ஆன்மீகமே என்ன ஆன்மீகவாதின்னுட்டு எத்தனை விஷயங்கள் உலகத்தில் வந்துன்னு இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் இயற்கையில் வந்தவன் இல்லை, செயற்கையில் செய்துன்னு போகிறவன். அப்போ செயற்கையில் செய்துன்னு போகிறவன் சில நேரத்தில் ஞானத்துக்கு போவான், சில நேரத்தில் அஞ்ஞானத்தில் பூந்துருவான். பிறவியால் ஞானியாக போகிறவன் எந்த நிலையிலையும் அஞ்ஞானத்தை தொட மாட்டான், ஞானியை பிறப்பான். ஏன்னா பிறவியே ஞான பிறவி. அதனால எந்த ஆன்மீகமும் மனிதனை வழி நடத்தாத, மனம்தான் வழி நடத்தணும். சொல்லுங்க. இப்போ இந்த மனதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல நிலையை கற்பிக்கிறது, சரியான கேடுதல நல்ல குரு கிட்ட, நல்ல குரு கிட்ட போகணும். தாடி வச்சுக்கணும், கொட்டை போட்டுக்கன்னு பெரிய பந்தா பண்ணா அவர் நல்ல குருன்னு போனார்னா இவர் மாட்டிப்பார். ஒரு நல்ல குரு எப்படி இருப்பான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு உலகமே அந்த கேள்வியில் தான் இருக்குது. வள்ளலார் பார்த்தீங்களா என்ன போட்டுன்னு இருந்தாருன்னு, ஒரு துணியை போட்டு அவர் உடலே உலகத்துக்கு தெரியாத மூடிக்கின்னு இருந்தார். முகம் மட்டும்தான் தெரியும் இல்லையா? விவேகானந்தர் பார்த்தா அதே மாதிரி மொத்தமாக மூடி இருப்பார். ராமகிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன மாதிரி ஒரு துண்டு போட்டு உட்காந்துப்பார். ரமணரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோமணம் கட்டின்னு இருப்பார். இவங்கெல்லாம் ஞானிகள். ஆனால் இன்னி ஆன்மீகவாதிங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டணும். இயேசுநாதரை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு துண்டு, மேலே ஒரு துண்டு, ஒரு ஆட்டுக்குட்டி. ஏன்னா ஒரு மகான், பிறவியிலேயே மகான். ஆனால் இன்னைக்கு அந்த இதில் இருக்கிறவங்க யாராவது வேஸ்ட்டு கட்டுவானா? எல்லாம் ஷூ போட்டு சுனா போட்டு இன் பண்ணாதான் அவன் அந்த மரத்தை சார்ந்தவன். அப்போது அவன் தெய்வீகத்தை நோக்கி போகிறது இல்லை. அந்த தெய்வீகத்தை படித்து இருக்கிறான்னு தவிர தெய்வீகத்தை நோக்கி போக முடியல, போகவும் முடியாது. எப்போ ஒருத்த வேதங்களை படிக்கிறானோ அவன் தெய்வத்தை அடைய முடியாது. எப்போ ஒருத்தன் வேதத்தை உணர்றானோ அவன் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும். அப்போ படிப்புன்றது வேற,
இப்போ கந்த சஷ்டி படிக்கிறோம், சண்முக கவசம் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், குரான் இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா? மௌனத்தில் படிக்கணும், அதுதான் ஞான படிப்பு. அதை படிக்க முடியாது, கஷ்டம். அப்போ இயற்கையான ஞானி வேற, செயற்கையில் ஞானி ஆகணுன்ற வேஷம் போடுறோம் வேற. அப்போ இயற்கையான ஞானி எப்படி இருப்பான்? எந்த வித ஆடம்பரமும் இல்லாமல் இருப்பான். அப்போ தெரிஞ்சுக்கிறான் இவனுக்கு எந்த வித ஆடம்பரம் இல்லை, எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ புகழ் இருந்தாலும் இவன் உண்மையை சொல்லி கொடுக்குறான்னு போகணும். ஆனால் பகுட்டாக இருக்குது, புகழாகுது, கூட்டம் கூடுதுன்னு போனாக்கா நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போகணும். நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க, 30 வருஷம் ஒரு இடத்துல இருந்தேன் சாமி, ஒரு தெளிவும் இல்லை எனக்கு. ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்தேன் நான், 65 வயசாகி போச்சு, எனக்கு ஒரு தெளிவு இல்லை. காய் எழுதுனாங்க, அப்போ இக்கு புள்ளி வைக்கணும் இல்லையா? அப்போ தானே அது இக்கு ஆகும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏதுன்னு ஒருத்தம்மா வைக்கணும், அடுத்தவங்க வந்து வைக்கக்கூடாது அதுக்கு அப்படின்னு இல்லையா? அப்போ ஏதனோருக்கு வைக்க தெரியல இக்கு. அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட போனாக்கா இப்படி தான் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஞானம்ன்றது பிறவியில் வர்றது ஒன்று, செயற்கையில் வர்றது ஒன்று. நீங்கள் வெளிக்கணிப்பை பற்றி சொன்னீங்க. வெளிக்கணிப்பில் அது தவறாக கூட இருக்கலாம். உள்முகமாக நம்ம அந்த உணர்வு நிலையில் எப்படி ஒரு குரு பக்கத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான உணர்வு நிலையில் அவன் நாட்கள் குரு பக்கத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதும்மா. குருவை நீ பக்கத்தில் வர வச்சுக்கணும் உள்நிலையில். எந்த குருவோ சீடனை நோக்கி போகவே கூட, போனான்னா அவன் குருவே கிடையாது. குரு இடத்துல தான் நிற்கணும், சீடன் தான் குருவை தேடி போகணும், குரு அவனை தேடி போகக்கூடாது. காசு கோசமா பணசு கோசமா அவன் ஊடா தெரியிறான்னா அவன் நல்ல குருவாக இருக்க முடியாது. குருன்ற உட்கார்ந்தத்தில் இருந்தால் தான் குரு. ஊரெல்லாம் சுற்றுருவன் குரு இல்லை. அந்த பக்கத்தில் உட்கார்ந்த குரு இருக்கிற குருவை, உட்கார்ந்துருக்கிற குருவை தான் பக்கத்தில் நினைவாலே வர வச்சுக்கணும். அவன் தான் நல்ல சீடன். ஆனால் அந்த மாதிரி வர வச்சுக்க முடியாது. ஏன்னா அப்படி வர வச்சுக்கிற நிலைக்கு இவன் மனநிலை போச்சுன்னா உலக வாழ்க்கையை எழுந்துருவான். அதனால குரு இல்லைன்னாலும் பரவாயில்ல, உலக வாழ்க்கை வேணுன்றதுக்காக மனிதன் வாழ்ந்துன்னுக்கிறான் இன்னைக்கு. ஏன்னா புகழுக்காகவே வாழறான், பணத்துக்காகவே வாழறான், பாசத்துக்காகவே வாழறான். இவன் எப்படி ஆன்மீகத்தில் வர முடியும்? நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட இங்கே வந்து ஆசிரமத்தில் பேசுனாங்க, நாங்கள் மனவள கலையில் இருந்தோம் சாமி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமான. நீங்கள் பேசுனா அவர் பேசுகிறார், நான் பேசுனா பேச மாட்டார். அவர் வேறு பேசுவார், நான் வேறு. என்ன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க, நான் யாரை மாதிரியும் பேசுறதில்லை. ஏன்னா நான் சொல்கிறது மனத்தை அழிச்சிடுன்னு நினைக்கிறேன், அவர் மனத்தை வளர்த்துடுன்னு சொல்கிறாரு. மனத்தை வளர்த்தா உலகத்தில் ஆரோக்கியமாக வாழலாம், மனத்தை அழிச்சா கடவுளோட வாழலாம். இதான் வாழ்க்கையினுடைய வித்தியாசம். மனதை அடக்கணும்ன்றீங்களா? அழிக்கணும். நான் எடுத்த உடனே அழிச்சா நீ அழிஞ்சிடுவேன். அதை மொல்ல அடக்கி அழிக்கணும். எடுத்த உடனே அழிச்சா நம்மளே அழிஞ்சிடுவோம். ஆனால் அதை வளர்க்கவே கூட. ஏற்கனவே வளர்ந்து கப்பும் கலையுமா ஊரெல்லாம் போற வரணும்லாம் தட்டை வச்சுங்குது. அதை இன்னும் வளர்த்தா என்ன ஆகும்? விபரீதம் தான் வரும். அப்போ ஒவ்வொரு கலையா கழிச்சு வந்து கடைசியாக அடியை வெட்டணும். எடுத்த உடனே அடியை வெட்டினா பக்கா கக்கத்தில் மேலாம் வந்து நாசனம் பண்ணிட்டோம். இதான் ஆன்மீகம். அடியை வெட்டணும்னா அனுபவங்கள் தான் அது. ஆமா, காலம் வேணும் அதுக்கு. எடுத்த உடனே செய்யற விஷயம் கிடையாது. அது ஒரு பிறவியில செய்தற விஷயம் கிடையாது. பல பிறவிகள் தேவைப்படும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அனுபவங்கள் தான் நம்மளை அனுபவங்கள் தான் வாழ்க்கை. அனுபவங்கள் தான் வழி நடத்தும். அனுபவங்கள் தான் நிம்மதியை தரும். அனுபவங்கள்ல இருந்து கற்றுக்கொள்றது வேற, ஆனா அனுபவங்கள் திரும்பி திரும்பி அதே அனுபவம் தான். இப்போ முதல்ல கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட பேசினேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவமானங்கள். அரசியல்வாதியிலேருந்து அன்னாட சோத்துக்கு வழி இல்லாத வரைக்கும் பிச்சை எடுக்கிறான், ஒரு வீட்டில் போடுறான், சந்தோஷமா வாங்குறான். அதே பிச்சை போகிற ஒரு இடத்துல திட்டுறான், அவனை அவமானப்படுத்துறான். பிச்சைக்காரன்லேருந்து இன்னைக்கு அரசன் வரைக்கும் அவமானப்பட்டு தான் வாழ முடியும். அவமானம் இல்லாமல் ஒருத்தன் கூட உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் அந்த அவமானத்தை மனசில் மறக்கக்கூடாது, நினைவா வச்சுக்கணும். இந்த அவமானம் ஏன் நேர்ந்தது நமக்கு அப்படின்னு அந்த அவமானத்தை வச்சான்னா அவன் வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு வழிவகுக்கும். அந்த அவமானத்தை மறந்தான்னா திருப்பி திருப்பி அவமானப்படுவான். இப்போ வறுமை, நோய், அவமானம் இதெல்லாம் தான் நம்மளோட. அவமானம் வேற, வறுமை, நோய் வேற. இதெல்லாம் நம்மளை வந்து ஆமா, எல்லாமே ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைச்சிக்கினே இருக்கும். இப்போ அடுத்தவன் ஒரு இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு சாவு நடக்கும்.
நம்ம வீட்டில் சாப்பாடு செய்து சாப்பிட்டு நல்லா நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். சாவு எடுக்கும்போது ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு மாலை போட்டு அங்கே போயிட்டு வந்துடுவோம் இல்லையா? இது பக்கத்து வீட்டு சாவு, மரணம் இல்லை. ஆனால் அதே மரணம் நம்ம வீட்டில் நடக்கும்போது, சரி மரணம் இயற்கை, நம்ம சாப்பாடு செய்ய சாப்பிடுவீங்களா? முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வழியும் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் அவமானத்தில் ஒரு வழி இருக்குது, பசியில் ஒரு வழி இருக்குது, வறுமையில் ஒரு வழி இருக்குது. இந்த வழிகள் அனுபவத்தை கொடுக்கும் மனுஷன். அந்த வழியிலேருந்து நம்ம எப்படி கடக்கணும், இது அடுத்தவனுடைய வழியை சிந்திச்சுன்னா உனக்கு வழி தெரியாது. நீ அனுபவிக்கும் போது தான் அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அந்த அனுபவம் தான் உனக்கு நிலையானதா நிற்கும். கண்ணில் பார்த்தது, காதில் கேட்டது, வாயில் படித்ததெல்லாம் அனுபவமாக நிற்காது. நீ அனுபவிச்சதுதான் நிஜம். ஏன்னா பார்த்தது, கேட்டது, படித்ததெல்லாம் மிகைப்படுத்தி இருக்கோம். ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்ததை மிகைப்படுத்தவே இல்லை. உண்மை அது, அதை மறுக்கவே முடியாது. அதுதான் வாழ்க்கையினுடைய அனுபவமே. சொல்லுமா. இந்த மனம் எண்ணங்கள் பின்னாடி எப்பவுமே முஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு. இதை நம்ம தியான முறைன்ற பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தியானம் எந்த விதத்துல அது மனதுக்கு உகந்ததாகுது, எந்த விதத்துல அது ஆன்மீகத்துல நம்மளை உயர்த்தி செல்றதுக்கு உதவுமா? அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு 1000 பேரை உட்கார வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிங்க, அப்படியே உள்ள போங்க, அப்படியே மேலே போங்க, மனசை திருப்பி நான் எடுத்து வைக்கிறதா? அது இதையெல்லாம் கதை சொல்லி ஏமாத்துற விஷயம். உண்மை அது இல்லை. நீ உலகத்தை மறந்து உன்னுடைய உயிரையே சிந்திக்கும் போது தான் உன்னுடைய எண்ணங்கள் மாறுபடும். அது திருப்பெல்லாம் முடியாது யாராலையும். திருப்புற பொருள் கிடையாது. உள்முகமா திருப்பதுங்கிறது நம்மளை பற்றி உன்னை சிந்திக்கும் போது தான் உள்முகமா நீ பார்க்க ஆரம்பிப்ப. வெளிமுகம்னா உலகத்தை பார்க்க ஆரம்பிப்ப. அப்போ இந்த உள்முகமா பார்க்கறதுக்கு பார்க்க சொல்றதுக்கு எப்படி பார்க்கணும்னு ஒரு குரு இருக்கணும், நல்ல குருவா இருக்கணும். முதல்ல அவர் பார்த்தவரா இருக்கணும். புக்கை படிச்சு போட்டு அதில் சொல்லிக்கிற மாதிரி நீ படினா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது, போயிடும். ஒரு குருநாதர் இல்லாம நம்ம மனதை தியானம் செய்ய முடியாது. ஏன்னா அது சில வழிகள் இருக்குது. அந்த வழியில போனாதான் அது தியானம்ன்றது கை கூடும். கண்ணமோடின்னு உட்காந்துக்கிறதால தியானம் வராது. அது நிறைய இன்னைக்கு அதான் நடந்துக்கின்னு இருக்குது. அதனால் அப்படிலாம் வராது. தியானம்ன்றது ஒரு நல்ல குரு கிட்ட போய் அவர் சொன்ன வழியில் பயணம் பண்ணணும். குருக்கிட்ட போகிறதாலேயோ உபதேசம் வாங்கிறதாலேயோ நீ ஞானியாகவே முடியாது. அந்த மாதிரிலாம் ஏமாற்றவே கூடாது. தெய்வீகம்ன்றதே உலகத்தில் நம்ம 1000 பொய் சொல்லி தான் வாழ்ந்துன்னுக்கிறோம் வாழ்க்கையில். ஆனால் தெய்வ விஷயத்தில் பொய் சொல்லி வாழக்கூடாது. உலகத்தில் இருக்கிற பாவத்தோட பெரும்பாவம் தான். அப்போது அதில் உனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்லணும், தெரியாத சொல்லக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா இந்த மாதிரி உட்கார வச்சுக்கின்னு கேள்வியை கேட்டு பதில் சொல்கிற இடத்த? எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உட்காந்து என்னை கேள்வி கேட்டுன்னுக்கிறீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் முட்டாள ஆயிடுவேன் தானாவே. அதனால் இந்த கேள்வி கேட்க அனுமதிக்கிறது கிடையாது. நான் சொல்கிறத கேளு, நாங்கள் சொல்கிறபடி இருன்னுவாங்க. ஆனால் நீ சொல்கிறத கேட்டு நீ சொல்கிறபடி செய்யறதுக்கு அவன் மனம் தெளிவு போகணுமே முதல்ல. அப்போ அவன் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் போனா நீ கேள்வி கேட்டு பதில் சொன்னாதான் அவன் சந்தேகம் போகும். அதை தான்மா செய்துன்னுக்கிறேன் நான். சொல்லுங்க. பரதேசிங்க சன்னியாசிங்க ரொம்ப ஊரூராக போவாங்க, இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தபஸ்விங்கெல்லாம் அந்த கமண்டத்தில் தண்ணி தெளிச்சுட்டு சாப விமோசனம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு வரம் கொடுப்பாங்க. அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமோசனம் வரம் கொடுக்குதா, இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த தண்டம் எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்யா. தண்டம் வச்சுருந்தவங்களாம் வயசானவங்கம்மா. இந்த பாரு எனக்கு கை நிற்கல இல்லையா? இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். இப்போ சேர் போட்டாங்க, அதனால நான் கை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை. அவங்களுக்கு கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது. அதனால அந்த தண்டத்தை முட்டு கொடுத்து அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா? தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே, எல்லாரும் தெளிச்சா சரியாயிடாது. மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு
கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது. அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையாக நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அவர் தெளித்தாருன்னு நான் போய் தெளித்தா ஒன்றும் பண்ணாது, ஈரம்தான் போடும், வேறு ஒரு செயலும் இருக்காது. ஏன்னா மகான்ன்றது வேறு, மனுஷன்றது வேறு. அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு, நமக்கு அந்த சக்தி கிடையாது. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தெளித்தாருனால இப்போ நான் கூட தெளிக்கிறது இப்போ தெளிச்சுங்கிறாங்க. அப்படி தெளிக்கிறதால ஒரு பயனும் கிடையாது, ஏமாந்து தான் போவேன். அவங்க வந்து மகான், கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க, கடவுளுக்கு வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்க்கையே வந்து உலக வாழ்க்கையே கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற சொல், ஒரு நோயாளி போய் நின்னார், அவர் சரி பண்ணிடுவார். இப்போது இயேசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்தில் ஏன் இவ்வளோ புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நிறைய சித்தாடல் வேலை செய்தார். தண்ணி மேலே நடந்தார், கண்ணு இல்லாதவனு கண்ணு கொடுத்தாரு, இந்த மாதிரி ஊனமான ஒன்று நடக்க வச்சார். இது அவர் மட்டும்தான் செய்தாருன்னா இல்லை, ஒவ்வொரு மகான்களும் செய்தாங்க. அவர் கொஞ்சம் அதிகமாக செய்ததால் அந்த சக்தி கடைசியில் அவரையே பாதிச்சிச்சு. அவரை துன்புறுத்தும் போது அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியாத நிலைமை வந்துடுச்சு. இது அந்த மகான்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நான் கண்ணை வர வைக்கிறேன், காதை வர வைக்கிறேன்னு துட்டு பட்டிக்கு பொடின்னு போடுறாங்க. மகான்ன்றவன் வேறு, மனுஷன்றவன் வேறு. மனுஷன் ஏமாற்றத்துக்கே வந்தவன், மகான் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க. அதனால் அவங்க தெளித்தா சரியாக போடும், நம்ம தெளித்தா சரியாக போடாது. அதனால் அதுக்காக அவங்க அந்த கமண்டலத்தை எப்போ வச்சுனோம், ஏன்னா அது ஒரு மந்திர நீர். மனசை எந்திரமயமாக ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில் வச்சுருந்தாங்க. அதனால் அந்த தண்ணி தேய்ச்ச போகும். நான் குளத்து தண்ணி எடுத்து தேய்ச்சிருந்தேன்னு சரியாக போகும். அதனால் அதுக்காக வச்சுருந்தாங்க. ஈசன் கூட இருக்கும்போது, இறைவன் கூட இருக்கும்போது கூட ஆசை இல்லாத இறைவன் கூட இருங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பாட்டு. அந்த பாட்டில் சொல்கிறார் திருமூலர், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை வளர வளர துன்பங்கள் வளரும், ஆசை அழிய அழிய இன்பங்கள் வளரும். இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். அப்போது நீ ஆசையை எவ்வளோ மனசுக்குள்ளே வளர்க்குறியோ அது துன்பத்துக்கு வழிவகுத்துடும். ஆசையை அழிக்க அழிக்க இன்பத்துக்கு வழிவகுத்துடும்ன்றது தான் திருமூலனுடைய பாடலினுடைய பொருள். அதனால் அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசையே அருமீன் அப்படின்னு அந்த பாடலை சொல்கிறோம். அப்போது எப்போ நீ இறைவனோட இருப்ப, இப்போ இங்கே வந்து எல்லாரும் யோகம் கற்றுக்குறாங்க. இப்போ இங்கே வரும்போது ஒரு உபதேசம் வாங்கினோடனே நான் கடவுளை பார்த்துருவேன்னா முடியாது. அதுக்கு காலங்கள் தேவைப்படுது, அந்த காலங்கள் வரையும் காத்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து யோகங்கள் பயின்றலாம் அப்படின்னு சொன்னது மனசு, இறைவனை அடையலாம் சொன்னது மனசு. ஆனால் இறைவனை அடையும் போது மனசு இருக்காது. அப்போ மனமில்லாத நிலையில் தான் இறைவன் அடைவேன். அப்போ மனமில்லாத நிலையில் எது போய் இறைவன் அடையணும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? மனம்ன்றது உலகத்தை சம்பந்தப்பட்டது, ஆன்மான்றது இறைவனை சம்பந்தப்பட்டது. மனம் போய் ஆன்மாவில் இணையும் போது உலக செயல், உலகம் இருக்குதா இல்லையா உனக்கு தெரியாது. எங்கே நீ கண்ணோ எவ்வளோ தூரம் உன் கண் பாயுதோ அவ்வளோ தூரமும் பேரொளி தான் தெரியும். இதை நான் வீடியோவில் சொல்கிறதால சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஆன்மாவை பார்த்துட்டேங்கன்னு கூட எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது எப்படி பாருக்குன்னு அது சொல்லவே முடியலங்கன்றான். இது மாதிரி புழுவுறவனும் இருக்கிறான். அதனால் இந்த மனமாகப்பட்டது எப்போ ஆன்மாவில் போய் இணையுதோ உலகம் தெரியாது. ஆன்மாவிலிருந்து மனமாகப்பட்டது எப்போ பிரியுதோ கடவுள் தெரியாது. அப்போது மனசுக்கு உலகம் தெரியும், ஆன்மாவுக்கு கடவுள் தெரியும். அதனால தான் ஆசையை அடக்குங்க, ஆசையை அழிக்க வேணாம், ஆசையை அடக்குங்க. அடக்குனீங்களா தான் அந்த ஆன்மாவுக்கு இங்கே வேலை குறையும், வேலை குறைஞ்சதுன்னா அங்கே போயிடும் இல்லையா? அப்போ நீ இறைவனோட கலந்து பார்ப்ப, இறைவனை நீ பார்க்கலாம். உனக்கு இறைவனை நீ இன்றைக்கி பார்த்துட்ட, சரி இன்றைக்கே நீ ஞானியை முக்தியை அடைஞ்சிருக்கா அடைய முடியாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு காலங்கள் வகுத்துருக்குது. அந்த காலங்கள் வரைக்கும் இந்த உலகத்துக்கு நீ உன்னுடைய செயல்கள் என்னென்ன செய்யணுமோ நல்ல செயல்களை செய்துட்டு முடிக்கும் போது இறைவன் உன்னை அழைப்பான். ஏன்னா இறைவனுக்கு நீ அறிமுகமாயிட்ட, மற்றவன் அறிமுகமாகலை. அதனால் இறைவனை யாரையும் கூப்பிட மாட்டான். ஆனால் நீ அறிமுகமாக இருந்தாலும் உன்னை இறைவன் கூப்பிடுவான். அந்த அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு அந்த வழியை தான் நான் காட்டிக்கின்னு இருக்கிறேன் சாமிங்க.